இந்திய அரசியலமைப்பின் ஆர்டிகிள் 66 என்ன சொல்கிறது என்பதை இப்போது எளிமையாக பார்க்கலாம். துணை ஜனாதிபதியை தேர்வு செய்யும் முறைகள் பற்றி பேசுகிறது. துணை ஜனாதிபதியை எலக்டோரல் காலேஜ் ஒரு ஒருங்கிணைந்த தேர்தல் குழுவால் தேர்வு செய்யப்பட வேண்டும். இந்த தேர்தல் குழுவில் லோக்சபா மற்றும் ராஜ்யசபா இரு அவைகளின் உறுப்பினர்கள் மட்டுமே வாக்களிக்க முடியும். துணை ஜனாதிபதியை தேர்வு பெறுவதற்கான தகுதி அவர் ராஜ்யசபா உறுப்பினராக தேர்வு செய்ய தகுதியுடையவராக இருக்க வேண்டிய அவசியமில்லை. தேர்தல் முறையை ரகசிய வாக்குச்சாவடி சீக்ரெட் பேலட் மூலம் நடத்த வேண்டும். ப்ரொபோர்ஷனல் ரெப்ரசன்டேஷன் பை சிங்கிள் டிரான்ஸ்ஃபரபிள் வோட், அதாவது ஒழுங்கமைக்கப்பட்ட விகிதம் படி வாக்குகள் எண்ணப்படும். துணை ஜனாதிபதி வேட்பாளர் ஒருவர் இந்திய குடிமகனாக இருக்க வேண்டும். அவர் குறைந்தது 35 வயதானவராக இருக்க வேண்டும். அவர் ராஜ்யசபா உறுப்பினராக தேர்வு செய்ய தகுதியுடன் இருக்க வேண்டும். உதாரணம், 2022இல் ஜக்தீப் டங்கர் இந்திய துணை ஜனாதிபதியாக தேர்வு செய்யப்பட்டார். அவரை லோக்சபா மற்றும் ராஜ்யசபா உறுப்பினர்கள் இணைந்து வாக்களித்து தேர்வு செய்தனர். இறுதியாக, ஆர்டிகிள் 66 என்பது துணை ஜனாதிபதி தேர்வு எப்படி செய்யப்படுகிறது, யார் வாக்களிக்கலாம், யாரெல்லாம் போட்டியிட தகுதியானவர் என்பதை விவரமாக முறையாக கூறுகிறது. Like, comment, share and subscribe for other articles of Indian Constitution.